ஸோ ஹாய் மை டியர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு இருக்கிற நண்பர்களே அண்ட் ஆல்சோ ப்ரோக்ராமிங் கற்றுக்க ஆசைப்படுற நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹவு இஸ் லைஃப் கோயிங்? பட் டுடே வி ஆர் நாட் கோயிங் டு டாக் அபவுட் லைஃப், வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஆஃப்டர் லைஃப், அதாவது டெத். எஸ், நீங்கள் சாவுக்கு அப்புறம் ஸ்வர்கத்துக்கு போவீங்களா இல்லை ஹெல்லுக்கு போவீங்களா, அதாவது நரகத்துக்கு போவீங்களா? தேட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் த வீடியோ கைஸ். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்ஸ் உங்களுக்கு அசம்பிளியில் கோட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை பைனரி 0101 பேச சொல்லுவாங்க, அல்லது பிரெயின் ஃபக் மாதிரி இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் படிக்க சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே போகிறது ஒரு பெஸ்ட் ஐடியா கிடையாது, ரைட்? ஸோ போகாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த ஜோக்ஸ்லாம் சைடில் ஃபஸ்ட்டு இந்த டியூட்டோரியல் ஹெல்ப்னா என்னன்றதை நம்ம பேசுவோம். ஸோ கைஸ், சிம்பிளாக சொன்னால் நீங்கள் வந்து இந்த டியூட்டோரியல்ஸ் பார்த்து பழகிறதால உங்களுக்கு ஆக்சுவலாக சொந்த ப்ராஜெக்ட் உருவாக்குறப்போ உங்களுக்கு வராது, ப்ராஜெக்ட் செய்கிறது வராது, சரிங்களா? உங்களுக்கு ட்ரை என்ன பண்ணாலும் உங்களால் பண்ணவே முடியாது. அதுதான் வந்து டியூட்டோரியல் ஹெல்ப்னு சொல்லுவாங்க. அதாவது டியூட்டோரியல் பார்த்து உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, சொந்தமாக உருவாக்குறப்போ உங்களுக்கு பண்ண தெரில, பண்ண போகிறதையும் டியூட்டோரியலாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. அண்ட் அதே டியூட்டோரியலுக்குள்ளேயே சிக்கிட்டே இருப்பீங்க, சேடாக இருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு சொந்தமாக பண்ணுற மாதிரி தோணாது, டிப்ரெஸ்டாக இருப்பீங்க. ஸோ அந்த சூழ்நிலைகள் ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி தானே இருக்குது. அதனால தான் அது பேர் டியூட்டோரியல் ஹெல்ப்னு வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு எதுக்கு பேர் வச்சாங்க அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல, அதை எப்படி தப்பிக்கணுன்றதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களிலேருந்து நிறைய பேர் டியூட்டோரியல் பார்க்குறது ஒரு ப்ராப்ளம்னு ஒத்துக்கவே மாட்டீங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, ப்ரோ டியூட்டோரியல் பார்க்கலன்னா எப்படி ப்ரோ லேர்ன் பண்ணுறது? ஹவு டு லேர்ன் வித்தவுட் டியூட்டோரியல்ஸ் தான் ப்ரோ லேர்ன் பண்ணுறதுக்கே பெஸ்ட்டு. அப்புறம் இதாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹவு டு லேர்ன் ப்ரோக்ராமிங் அதை புரிஞ்சுக்குவோம், எப்படி நீங்கள் கற்றுக்கணும் அதை புரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக என்டர் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஐ வில் சே தட் டியூட்டோரியல்ஸ் இஸ் குட் ஃபார் யூ, ஓகேங்களா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோக்ராமிங் பற்றி, அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் கற்றுக்கலாம். பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன இருக்குது, அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்ல, அந்த வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், இஃப் எல்ஸ், ஃபார் லூப், ஒயில் லூப், அந்த பேசிக் டியூட்டோரியல்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு இந்த சும்மா அந்த printf scanfலாம் பண்ணிவிட்டு அந்த டெர்மினலில் ஓடுற மாதிரி ஆப்ஸ்லாம் செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ்லாம் வச்சு ஓரளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த டியூட்டோரியல்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்ததுக்கப்புறம் that knowledge alone is enough for you, சரிங்களா? ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன், பட் ENOUGH, எஸ், எனஃப். அந்த நாலேஜே உங்களுக்கு எனஃப். அதை தான் வந்து நான் என்னோட நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸில் மல்டிபிள் டைம் சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் ஒத்துக்கவே மாட்றீங்க. எஸ், எனக்கு தெரியும், இது சொல்கிறப்ப நிறைய பேர் என்ன ப்ரோ பேசிக்கை வச்சு மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்பீங்க. பட் ப்ரோ ஆனஸ்ட்டாக சொன்னால் இந்த நாலேஜ் இஸ் ரியலி எனஃப். அண்ட் நிறைய பேர் இந்த எனஃபை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இந்த எனஃப் நாலேஜ் நீங்கள் கற்றுக்குவீங்களா? கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்களாக சொந்தமாக உருவாக்க ட்ரை பண்ணணும். சொந்தமாக ஏதாச்சும் உருவாக்க ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும், என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் தான் யூ ஷுட் பிரேக் டவுன் திங்ஸ். நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெரிய ப்ராஜெக்டை சின்ன சின்ன விஷயங்களாக பிரேக் டவுன் பண்ணி அந்த சின்ன விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கெஸ் த நம்பர், அந்த நம்ம விளாடுவோம்ல, சும்மா நம்ம சின்ன வயசில் 1லேருந்து 10க்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிக்கோ அப்படின்னு அந்த விளாடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் கூட ஏதாச்சும் அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறீங்க, ஓகேவா? ஸோ அதை உருவாக்கணும்னா நீங்கள் மேலோட்டமாக யோசிச்சிங்கன்னா எப்பட்றா உருவாக்குறது, ஓ மை காட் ஐ டோன்ட் நோ, அந்த மாதிரி நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருவீங்க. பட் அந்த பெரிய விஷயத்தை நீங்கள் சின்ன சின்னதாக பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். அதாவது 1லேருந்து 10க்குள்ளே ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் அப்பப்போ ஜென்ரேட் ஆகிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அது வந்து உங்களுக்கு சொந்தமாக பண்ண தெரியும் அப்படின்னா வெரி குட். தெரியலை அப்படின்னா உங்களுக்கு தான் கூகுள் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ஹவு டு ஜென்ரேட் ரேண்டம் நம்பர்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் பைத்தன் ஆர் வாட் எவர் லாங்குவேஜ் யூ ஆர் யூஸிங், ரைட்? அதை சர்ச் பண்ணுங்கள், அதை போய் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணோடனே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் அதை இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கும்போது இங்கே வேறு சம்திங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? என்னடா math.random தான் இருந்துச்சு, இங்கே என்னென்னா math.floor யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் என்ன பண்ணும், இது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். புரியலைன்னா கூகுள் சர்ச் பண்ணு, math.floor என்ன பண்ணும் அப்படின்னு. இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். அதாவது 5.95 அப்படின்னு இருந்துச்சுன்னா 5ஆக கன்வெர்ட் பண்ணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி கன்வெர்ட் பண்ணும். சரி, அப்போ இது எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் கேள்விகள் கேட்கணும்.
அண்ட் அந்த கேள்விகள் கேட்டு நீங்களாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து சும்மா வேல்யூஸை இங்கிட்ட அங்கிட்டு மாற்றி பார்த்து அப்படி தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் இது பண்ணும்போது லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வருது. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், இட்ஸ் நார்மல். போய் உங்களோட டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஆன்டிஸ், அங்கிள்ஸ்லாம் இருப்பாங்களே, இருப்பாங்க உங்கள் ஃபேமிலியில். அதனால தான் நீங்களும் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ அந்த மனிதர்கள்ட்ட கேளுங்க, ப்ரோ இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேளுங்க. ஏன்ட்ட கூட கேளுங்க, நானே சொல்கிறேன். I feel very very uncomfortable sometimes. I don't know what I am doing. பட் அப்படி தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமர் ஆகும், ஓகேங்களா? நம்மளுக்கே லெட்டு யூஸ் பண்ணுறதா கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறதான்னு டவுட் வரும். அப்போ லெட்டு கான்ஸ்ட்டாக மாற்றி பாரு என்ன நடக்குது. அப்புறம் உனக்கு மறந்துருச்சா, இப்போ போய் சர்ச் பண்ணு கான்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு. சர்ச் பண்ணோன்னே கான்ஸ்ட் கீவேர்டு வந்து ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம்னா திரும்பியும் நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது, அதுக்காக தான் கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும், ரைட்? ஸோ நான் சொல்கிறது இது கொஞ்சம் ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிள் தான். பட் இதே விஷயங்கள் தான் பெரிய பெரிய விஷயங்களுக்கும் அப்ளை ஆகும். ஒரு பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் ரொம்ப சின்னதாக பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க அண்ட் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பண்ண தெரியலையா அதை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், முடிஞ்சு. அண்ட் அதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக உருவாக்குவீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் நார்மல், சரிங்களா? ஸோ இந்த பேசிக் இஸ் ரியலி எனஃப் ஃபார் யூ அண்ட் யுவர் கோல் ஷுட் பி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் யூ ஷுட் ஸ்டார்ட் பில்டிங் எனிதிங், ஓகேங்களா? ஏதாச்சும் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள், உருவாக்குங்க. அண்ட் அப்படி தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது வந்து இப்போ பேசிக்காக ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் இந்த பேசிக்லாம் உருவாக்குறப்ப நீங்கள் அந்த டெர்மினலில் ஓடுற மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் உருவாக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுவே வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், கரெக்டாக? அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸு இல்லை வெப்சைட்ஸு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் உருவாக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை இருக்கும். ஸோ போங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டெல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இங்கேயும் சேம் ரூல் தான் அப்ளை ஆகும். இந்த விஷயங்களையும் நாங்கள் ரொம்ப இன்டெப்த்தாலாம் நீங்கள் ஒன்றும் லேர்ன் பண்ண தேவையில்லை. எவ்வளோ எனஃப் டு ஸ்டார்ட் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளோ மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. பேசிக் ஐடியா, ஓகேவா? அவ்வளோ மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் பில்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு பண்ணணும்னு தேவைப்படும், சில ஆனிமேஷன் உங்களுக்கு பண்ணணும்னு தேவைப்படும், அது உங்களுக்கு பண்ண தெரில, அப்போ கூகுள் பண்ணிக்கோங்க, ரைட்? அந்த மாதிரி அப்ரோச்சில் போங்க கைஸ். புரியுதா? உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடைக்குதா? அவ்வளோதான். உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் பார்க்குறதுக்கு அனுமதி வந்து இந்த பேசிக் டியூட்டோரியல்ஸ் பார்க்குறதுக்கு தான் அனுமதி இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து அப்பப்போ தேவைப்படுறப்ப கூகுள் பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்கு ரிசர்ச் பண்ணி போயிட்டுருக்கணும். தேட்ஸ் ஹவு பீப்புள் லேர்ன் ப்ரோக்ராமிங், ஓகேவா? நான் சில டியூட்டோரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டிஃபை க்ளோன், இந்த வெப்சைட் க்ளோன், அந்த வெப்சைட் க்ளோன், யூடியூப் க்ளோன், அமேசான் க்ளோன், இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டியூட்டோரியல்ஸ். ஸோ உங்கள் கண்ணோட்டத்தில் அந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் கைஸ், இஃப் ஐ பி ஆனஸ்ட், அதுதான் ஒஸ்ட்டு. அதுதான் உங்களோட அந்த ஹெல்லுக்குள்ளேயே இருக்க வைக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த ஸ்பாட்டிஃபை க்ளோன், யூடியூப் க்ளோன் இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட கோல் என்னவா இருக்குது தெரியுமா? உங்களோட கோல் வந்து இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், அதுதான் உங்களோட கோலாக இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டிஃபை க்ளோன், யூடியூப் க்ளோன் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட மெயின் கோல் என்னவாக இருக்கும்னா, இதை உருவாக்கும்போது டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே இன்டெப்த்தாக ஏபிஐன்னு இருக்கும், அத்தென்டிகேஷன் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் என்னென்னமோ இருக்கும், ரைட்? இன்னும் நிறைய என்னென்னமோ விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்டை உருவாக்கணும், அதில் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, இதை எப்படி செய்யணும், அத்தென்டிகேஷன் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும், ஏபிஐலாம் எப்படி பண்ணணும், அதை பற்றி ஓவரால் உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும், சரிங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உருவாக்குவோம். ஸோ தட் வி கேன் நோ ஹவு ப்ராஜெக்ட்ஸ் ஆர் மேட் அண்ட் ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறப்ப எப்படி லேர்ன் பண்ணுவோம்னா, அதில் இருக்கிற கோட் அப்படியே நம்ம கோடு எழுதுவோம், ரைட்? யோசிக்கவே மாட்டோம். இதுதான் வந்து டியூட்டோரியல்ஸில் இருக்கிற ப்ராப்ளமே. அண்ட் இதுதான் வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற ப்ராப்ளம்னு நான் சொல்லுவேன். என்னடா கிசான் எல்லா வீடியோக்கும் எஜுகேஷன் சிஸ்டமோட ரிலேட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் கைஸ், ரிலேட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து எவன் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது, கொஷின் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பழகிட்டோமா? அதனால டியூட்டோரியல்ஸும் பார்க்குறப்ப அவன் ஏதோ பண்ணி சொல்லி தந்துக்கிட்டு இருப்பான். நம்ம வந்து சரி அதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணிகிட்ருப்போம். ஏன் நம்ம அப்படி பண்ணக்கூடாது, ஏன் வேறு மாதிரி பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டோம். ஆனால் அப்படி யோசிச்சாதான் நீ கற்றுக்குவ, புரிஞ்சுக்கோ,
சரிங்களா? ஸோ யா, இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டமை ரோஸ்ட் பண்ணியாச்சு, அது ஒரு பக்கம் தூக்கி போடுவோம். ஸோ என்னோட பாயிண்ட் புரியுதா கைஸ்? இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நான் உண்மையை சொன்னால் நீங்கள் பாருங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு லைட்டாக ஐடியா கிடைக்கும் எப்படி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுன்னு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே ஒரு ரூல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டியூட்டோரியல்ஸ் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு நீங்களே ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும்ல, கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கமே போகக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ரூட் போயிடணும். நீங்கள் சொந்தமாக இன்ஸ்டாகிராம் க்ளோன் உருவாக்குறீங்களோ, இல்லை என்ன க்ளோன் உருவாக்குறீங்களோ, இல்லை என்ன உங்கள் சொந்த ஆப் உருவாக்குறீங்களோ, அது நீங்களாக சொந்தமாக உருவாக்கணும். யூ ஷுட் நெவர் லுக் அட் டியூட்டோரியல்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூல் செட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணிக்கணும். மிச்சபடி நீங்களாக தான் சொந்த ப்ராஜெக்ட்ஸ் எண்ட் டு எண்ட் உருவாக்கணும். ஸோ இப்போ மிகப்பெரிய கேள்வி என்ன வரும்னா, ப்ரோ கூகுள் பண்ணுறது மட்டும், கூகுள் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு இது அதுன்னு சொல்கிறீங்க, கூகுள் மட்டும் பண்ணலாமா? யூடியூப்பில் டியூட்டோரியல்ஸ் மட்டும் எதுக்கு பார்க்கக்கூடாது? கூகுளில் மட்டும் அது டியூட்டோரியலே ஆர்டிக்கிள் மாதிரி தானே இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். பாருங்கள், நீங்கள் கூகுள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்துச்சோ அந்த ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ஸ் அதை மட்டும் கூகுள் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் ஒரு டியூட்டோரியல் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும்ல, ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் கோர்ஸ், அதில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணலை. கோர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் அப்சஸ்டாக இல்லை. என்னோடய கேமரா பேட்டரி முடியுது, அதனால் என்னோடய கேமரா இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது ஃபோன் தான், சரிங்களா? பெரிய கேனன் கேமரா அப்படிலாம் நினைக்காதீங்க, காசு இருந்துச்சுன்னா வாங்கியிருப்பேன். சரி, ஓகே. ஸோ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நீங்கள் கூகுள் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் நீட்ஸை மட்டும் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரே நேரத்தில் 2-3 ப்ராசஸ் ஓட வைக்கணும். ஸோ நான் மல்டிபிள் ப்ராசஸ் இன் பைத்தான் அந்த மாதிரி ஏதாச்சும் நான் சர்ச் பண்ணுவேன். அதுக்கு ஏதாச்சும் எனக்கு கிடச்சிரும், டாக்குமெண்டேஷனே கிடச்சிரும். அந்த டாக்குமெண்டேஷனில் மல்டி ப்ராசஸிங்கில் எப்படிலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்பெசிஃபிக்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்ஸை யூடியூப்பில் தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் தப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? அந்த ஸ்பெசிஃபிக்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மல்டி ப்ராசஸிங் இன் பைத்தான்னு யூடியூப்பில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை டியூட்டோரியல் ஹெல்ப்குள்ளே கொண்டு போகாது. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப, நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் உருவாக்குறப்ப உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு மல்டிபிள் ப்ராசஸ் ஓட வைக்கிறது. அதை பற்றி கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க, அது உங்களுக்கு ஒழுங்காக புரியலை, அதனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்குறீங்க அண்ட் அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி அந்த மாதிரி நீங்கள் டியூட்டோரியல்ஸ் பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள், கோர்ஸ், சரிங்களா? இது கூட பேசிக் கோர்ஸ் தான், சரிங்களா? இதில் பேசிக்ஸ் தான் நான் சொல்லி தந்திருக்கேன், இது கூட பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது இந்த எண்ட் டு எண்ட் வீடியோஸ், எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் வீடியோஸ்லாம் இருக்கும். அண்ட் அந்த கம்ப்ளீட் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ், கம்ப்ளீட் இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ், இந்த மாதிரி பெரிய கோர்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கும், நிறைய ஹார்ஸ் கணக்கில் இருக்கும். அதை தான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எனஃப் நாலேஜ் இருக்கும்ல, அந்த பேசிக் ஓரளவுக்கு, அந்த பேசிக் எனஃப் நாலேஜ் இஸ் ரியலி எனஃப் ஃபார் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஓன் வழியில் போயிடணும். அண்ட் அப்பப்போ டவுட் வரும்போது நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம். கூகுளில் நீங்கள் போட்டது புரியலை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் கூட அதை பற்றி அந்த ஸ்பெசிஃபிக் டாபிக், நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, ஸ்பெசிஃபிக்ஸ், ஓகேவா? ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அத்தன்டிகேஷன் சிஸ்டம், ஏபிஐ இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றது நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் தான் கற்றுக்கிட்டீங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் உருவாக்க போகிறீங்க, உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் எப்படி பண்ணணும்னு தெரியலை. அப்போ நீங்கள் வந்து என்ன திரும்பியும் இந்த ஸ்பாட்டிஃபை க்ளோன், அமேசான் க்ளோன் மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கும் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஃபுல் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் உருவாக்கி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, இந்த ஏபிஐ மட்டும், இல்லை இந்த அத்தன்டிகேஷன் சிஸ்டம் மட்டும் எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் சும்மா கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம்ல. அத்தன்டிகேஷன் சிஸ்டம் இன் ஃப்ளட்டர், காட்லைன், இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அந்த ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சிடலாம், ரைட்? நான் இதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணும்போது இந்த அத்தன்டிகேஷன் சிஸ்டம்லேயே இன்டெப்த்தாக போகும்போது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வரும். அது மேபி யூடியூப்பில் இந்த மனுஷன் சொல்லி தந்திருக்க மாட்டேன், அப்போ அது நீங்கள் அதை கூகுள் பண்ணி எடுத்துக்கலாம், புரியுதா? அந்த மாதிரி லைக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து சும்மா உங்கள் ஓன் ரூட்டில் அப்படி தான் போகணுங்க. இது லைட்டாக அது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக தான் பண்ணுறோமா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரும். பட் இட்ஸ் ஃபைன் கைஸ், இட்ஸ் ஃபைன். ஜஸ்ட் கீப் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ். அப்படி தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். ஸோ நான் ஓவரால் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒருவேளை இப்போ தான் ப்ரோக்ராமிங்குள்ளே வரீங்க அப்படின்னா அந்த பேசிக்
விஷயங்கள் டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்டு சும்மா இந்த டெர்மினலில் ஓடுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை உருவாக்க ஆரம்பிங்க சொந்தமாக. சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் வரப்போ கூகுள் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த வெப் டெவலப்மெண்ட் அதுன்ற அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 2-3 டியூட்டோரியல் பார்த்துக்கோங்க. பார்த்து உங்களுக்கு ப்ராஜெக்டை எப்படி உருவாக்கணுன்றது ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நீங்களாக சொந்தமாக உங்கள் ரூட்டில் போயிருங்க. சிம்பிள். அண்ட் இந்த எல்லா விஷயங்கள்லையும் டவுட்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும், எரர்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ஸை எப்படி செய்யணும்னு தெரியல, எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் யூடியூப்பில் டியூட்டோரியல் பார்க்குறதும் தப்பு கிடையாது. அப்பப்போ பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இவன் இந்த 2 hours 30 minutesக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கானா மேபி இதில் அவன் ரொம்ப இன்டெப்த்தாகவும் சொல்லி தந்திருக்க மாட்டேன். ஸோ கம்ப்ளீட்லி ரிலை பண்ணாதீங்க. அத்தன்டிகேஷன் சிஸ்டமை ஆண்ட்ராய்டில் எப்படி உருவாக்கணுன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா ஓவரால் அப்படி தான் சொல்லியிருப்பேன். அதை இன்னும் எக்ஸ்ட்ரீம் இன்டெப்த்தாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணணும். கூகுளில் உங்களுக்கு டவுட்ஸ் வரப்பெல்லாம் கூகுள் பண்ணிக்கணும். ரைட்? அந்த மாதிரி போகணும். டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்லாம் ஜாயின் பண்ணணும். அங்கே போய் உங்களோட டவுட்டு கேட்கலாம். இந்த ரெடிட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே டவுட்ஸ் கேட்பாங்க நிறைய பேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்ச் லினக்ஸ், இது சும்மா லினக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட்டு கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். ரைட்? வேறு அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். வேறவே இந்த ஆண்ட்ராய்டில் எப்படி அத்தன்டிகேஷன் சிஸ்டம் பண்ணுறதுன்னு அவனுக்கு ஏதாச்சும் டவுட் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வரும்போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூகுள் பண்ணுங்கள், கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராமர் ஆகிட்டோம்னா அப்படியே டைப் அடித்து ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது. எல்லா டைமும் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க கைஸ் நான் சொல்ல வந்தது. அண்ட் வேறு விஷயங்கள்லாம் கேளுங்க கைஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல ப்ரோக்ராமிங் பற்றி, இதெல்லாம் யாருமே பேசுகிறதே கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி வீடியோ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? நானும் ட்ரை பண்ணுறேன் மேக் பண்ணுறது. அண்ட் அப்பப்போ லைக்கு ஷேரு இதெல்லாம் பண்ணிகிட்ருங்க. சேனலும் பார்த்துக்கிட்டுருங்க. சரிங்களா? அந்த பாருங்கள் ஃபோன் பேட்ரிலாம் முடிஞ்சிட்ருக்கு. நம்மளும் ஒரு நாள் கேமரா வாங்கி நல்லா பெருசாக பண்ணணுன்னு எனக்கும் ஆசைகள் இருக்குல்ல. எவ்வளோ நாளுக்கு தான் நானும் இந்த ஆர்ச் லினக்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்குன்றதுக்காக ஆர்ச் யூஸ் பண்ணி நல்ல சொந்த கஸ்டம் டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட்லாம் வச்சு கஸ்டம் ஷார்ட்கட்ஸ்லாம் வச்சு அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்டிவிட்டியாக இருக்க முடியும். ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி RTX 4090 வாங்குகிற நனவுகள் ஆகணும்ல. ஸோ வியூஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க கைஸ். சரிங்களா? அப்போ தான் நான் வந்து RTX 4090 வாங்க முடியும். அண்ட் விண்டோஸில் உட்காந்து VS கோட் ஓப்பன் பண்ணி கோடிங் பண்ண முடியும். ஜஸ்ட் கிடிங் கைஸ். ஐ எம் நெவர் கோயிங் டு யூஸ் விண்டோஸ் அண்ட் நெவர் கோயிங் டு யூஸ் VS கோட். ஐ யூஸ் லினக்ஸ் அண்ட் Emacs. Emacs இஸ் அ வெரி குட் ஓப்பன் சோர்ஸ் திங். அண்ட் இந்த Emacsஐயும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன சொல்கிறது எனக்கும் தெரியலை. சரிங்களா? ஸோ விடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போதைக்கு இது புரியாது. உங்களுக்கு புரியணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்னோடய சேனல் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எல்லா கதைகளும் புரிய ஆரம்பிக்கும். சரி கைஸ், ரொம்ப பேசிட்டேன். எனக்கு கொஞ்சம் வாய் வலிக்குது. நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். பாய்.